அடுப்பூதும் பெண்களுக்கு அரசியல் பேச்சு எதற்கு என்று கேட்ட காலமெல்லாம் போய் பெரியோர்களே தாய்மார்களே என்று பெண்களை பார்த்து ஓட்டு கேட்கும் அளவுக்கு அரசியலில் பெண்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள். எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், யார் நம்மை ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கும் இடத்திற்கு முன்னேறியும் இருக்கிறார்கள். இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட பெண்களின் வளர்ச்சியில் அதீத முன்னேற்றம் கண்டது நம் தமிழ்நாடுதான். அதற்கு மிக முக்கிய காரணமே தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆண்ட அதிமுக எனும் மாபெரும் இயக்கம்தான் என்பது அனைவரும் அறிந்ததே. புரட்சி தலைவி ஜெயலலிதாவால் கொண்டுவரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் முதல் பெண்களுக்கு என்று பார்த்து பார்த்து அதிமுக செய்த திட்டங்களால் தான் இன்று பெண் வாக்காளர்கள் அதீத அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. ஓஹோ, பெண்களின் இந்த ஏகோபித்த ஆதரவால் தான் அதிமுக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறதா? அப்படியானால் அந்த பெண்களுக்கு ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து ஏமாற்றி வாக்குகளை வாங்கிவிட வேண்டும் என்று அப்பாவும் மகனும் செய்த தில்லுமுல்லுகள் என்ன தெரியுமா? 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறா, தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க, வரப்போறது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. மகனின் இப்படிப்பட்ட உருட்டுகளால் இன்று பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் திமுகவை உருட்டு என்று உருட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். நல்லா கவனிங்க, மகளிருக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவிக்க போறேன். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கவிருக்கிறோம். ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறும் அனைத்து குடும்பங்களும் இதனால் பயனடையும். இதனால ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களும் நிச்சயமாக பயனடையும். நல்லா கவனிங்க, மகளிருக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவிக்க போறேன். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கவிருக்கிறோம். அப்பாவும் மகனும் வரைமுறை இல்லாமல் இப்படி பொய்யாய் பேசி பெண்களை ஏமாற்றி ஓட்டுக்களை வாங்கிவிட்டு இன்றைக்கு வந்து பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர் என்று பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறது விடியா திமுக. தாலிக்கு தங்கம் முதல் விலையில்லா மிக்சி கிரைண்டர், ஃபேன், மானிய விலையில் ஸ்கூட்டி, விலையில்லா ஆடு மாடு கோழி என்று சமூக புரட்சியையும் உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு என்ற உரிமை புரட்சியையும் கொடுத்த அதிமுகவுக்குத்தான் பெண்களின் வாக்குகளா, அல்லது 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று ஏமாற்றி தகுதி நிர்ணயம் செய்ததோடு ஓசி பஸ் என்று கேவலப்படுத்தியது, பெண் மேயரையே காரில் தொங்க விட்டது, பாதுகாப்புக்கு வரும் பெண் போலீஸின் இடுப்பை கிள்ளுவது என்று பெண்களை கிள்ளுக்கீரையாக பார்க்கும் திமுகவுக்கா? தன் சொந்த கட்சியில் இருக்கும் பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத திமுகவுக்கு பாடம் கற்பிக்க காத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு தாய்மார்கள் என்பதிலிருந்தே தமிழ்நாட்டு தாய்க்குளங்களின் ஓட்டுக்களை அள்ளப்போவது அதிமுக தான் என்பது தெளிவாகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.